ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது. ஜூலை 31ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிரான தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இடைத்தேர்தல் அறிவிக்க இடைக்கால தடை. இடைத்தேர்தல் மூலம் புதியவர்கள் எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டால் குழப்பம் வரும் எனும் மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்காக தாவேக்கு சார்பில் நினைவு சின்னம். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சியை இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சியை யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூரில் ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். மக்கள் அதிகமாக இருப்பதாக கூறி கடந்த ஆண்டு பெரம்பலூர் கூட்டத்தை ரத்து செய்த காவல்துறை கரூரில் ரத்து செய்யாதது ஏன்? யார் சொல்லி யார் மூலமாக கரூர் சம்பவம் நடைபெற்றது என்பது தனக்கு தெரியும் என முதலமைச்சர் விஜய் ஆவேசம். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? கரூரில் அக்கா, தங்கை, தம்பி, அண்ணன் என 41 பேரை இழந்துவிட்டு வீட்டில் வேதனையில் இருந்த தன்னை ஓடி ஒளிந்து விட்டதாக கூறுவீர்களா? சட்டப்பேரவையில் பேசிய மு.க.ஸ்டாலின் பழியை தன் மீது திருப்பிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடியதாக முதலமைச்சர் விஜய் காட்டம். அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை தாவேக அரசு ஒழித்து விட்டதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. யாரேனும் லஞ்சம் கேட்டால் கொடுக்க வேண்டாம், கேட்பவர்களிடம் தன் பெயரை கூறுமாறு மக்களுக்கு முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க.
நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. ஊரை இடித்து உலையில் போட்ட கரூர் கம்பெனி ஓனர் தாவிக ஆட்சிக்கு வந்ததும் ஓடி ஒளிந்து விட்டார். செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருப்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விஜய் பாடல் பாடி கிண்டல். இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னு தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்ட மற்றொருவரும் சிங்கப்பூருக்கு மருத்துவ பரிசோதனைக்கு சென்றுவிட்டார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது முதலமைச்சர் விஜய் மறைமுக குற்றச்சாட்டு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. தான் 5 நிமிடங்கள் பேசியதற்கே கொளத்தூரில் மக்கள் கொத்து பரோட்டா போட்டுவிட்டார்கள். மேலும் பேசினால் முழுவதுமாக முடித்து விடுவார்கள் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். வாயத் தொடங்க சிஎம். அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. சட்டப்பேரவையில் தன்னை வாயை திறங்கள் திறங்கள் என கூறும் திமுகவினர் தான் பேசத் தொடங்கியதும் எழுந்து ஓடிவிடுகின்றனர். பார்ட்டி ஃபண்ட் என கூறியதும் திமுகவினர் எழுந்து ஓடியது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுப்பதை போன்றது என முதலமைச்சர் விஜய் உறுதி. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க, இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வெற்று சவால் விடுவதால் மேகதாது உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க முடியாது. டாக்லெஸ் ஒர்க் மோர் என்பதுதான் தவிக அரசின் தாரக மந்திரம் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டிப்பார், நான் யார் தெரியுமா, தொட்டுப்பார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. தவிகவை பார்த்து சோஃபா மாடல் என்றும் வாஷிங் மிஷின் மாடல் என்றும் திமுக பேசலாமா? அரசியல் வியாபாரத்தின் வெண்டிங் மிஷினே திமுக தான் என முதலமைச்சர் விஜய் சாடல்.
தலையில் சம்மட்டியால் உச்சநீதிமன்றம் ஓங்கி அடித்தும் திமுக திருந்தவில்லை. கரூருக்கு தான் செல்வதை தடுக்க முயன்றதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விஜய் காட்டம். இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, SOPஸ்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்போவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்குன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். எப்போதும் திருந்தாத திமுகவை இடைத்தேர்தலின் போது மக்கள் வெளுத்துவிட வேண்டும். கரூரில் பேசிய முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள். இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கரூர் மாவட்ட எல்லையில் கார் மீது பூக்களை தூவி முதலமைச்சர் விஜயை வரவேற்ற பொதுமக்கள். காரை சூழ்ந்து கொண்டு வாழ்த்து முழக்கம். கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ. திறந்தவெளி வேனில் சென்ற முதலமைச்சரை பார்த்து தாவேக தொண்டர்கள் பொதுமக்கள் ஆரவாரம். மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற விழா அரங்கிற்குள்ளிருந்து செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் வெளியேற்றம். மாவட்ட SP ஹரிகிரண் பிரசாத் நேரடியாக வந்து காவலர்களுடன் இணைந்து வெளியேற்றினார். முதலமைச்சர் விஜய்க்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதால் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் வெளியேற்றம். மாவட்ட ஆட்சியரால் பாஸ் வழங்கப்பட்டும் வெளியேற்றப்பட்டது தொடர்பாக மாவட்ட SP ஹரிகிரண் பிரசாத் கொடுத்த விளக்கத்தால் அதிர்ச்சி. செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களால் முதலமைச்சர் விஜய் பாதுகாப்புக்கு என்ன அச்சுறுத்தல்? கரூர் விழா அரங்கிற்கு வருகை தந்த அமைச்சர் புசி ஆனந்தை சூழ்ந்து கொண்டு செய்தியாளர்கள் வாக்குவாதம். சேனலுக்கு 2, 4 கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட செய்தியாளர்கள் பயன்படுத்திய பாதை தகரம் வைத்து அடைப்பு. கரூர் மாவட்ட SP ஹரிகிரண் பிரசாத் உத்தரவின் பேரில் நடவடிக்கை.
கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கான பணி நியமன ஆணை தற்காலிகமானதாகவே இருக்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்க தடை கோரிய வழக்கில் டிஎன்பிஎஸ்சியை எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கரூர் நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர். பள்ளிக்கல்வி, வருவாய், ஊரக வளர்ச்சித் துறைகளில் பணிகளை ஒதுக்கி ஆணை. கூட்ட நெரிசலில் மனைவி மற்றும் 2 மகள்களை இழந்த ஆனந்த ஜோதி என்பவருக்கு பள்ளிக் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் பணி. மொத்தம் 17 பெண்கள் மற்றும் 14 ஆண்களுக்கு பணி நியமன ஆணை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.